பொட்டேட்டோ பொட்டேட்டோ இப்ப நம்ம வந்து படம் பத்தி பேச வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன படத்த பத்தி பேசலாம்? படம் வீடியோ வந்துருச்சு டொமேட்டோ. நம்ம மனசாட்சியோட பேச வந்திருக்கே டொமேட்டோ. ஆமா. ஏன்னா நம்ம படத்த பத்தி தான் பேசலாம்ன்னு இருக்கோம். நம்ம எல்லாத்துலயும் ஷார்ட்டா பேசலாம்னு தானே இருக்கோம். ஸோ அத ஆமா. பத்தி இப்ப பேச நீ போறோம். சொன்ன மாரி வந்துருச்சான்னு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமா. சரி, நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லாம, என்ன அந்த படத்த பத்தி சின்ன சின்ன விஷயம். உனக்கு என்ன தோணுதோ நம்மளுக்கு மனசாட்சி சொல்லு. படி தோன்றது மனசாட்சி விஷயங்கள் பார்க்க போறோம். என்ன படம் டொமேட்டோ? ஓகே. இப்ப நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, கண்ணப்பா பத்தி தான் பார்க்க போறோம். கண்ணப்பாவ நம்ம இப்ப தான் பார்த்தோம். அதனால அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டக்குன்னு தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு மோஸ்ட்லி எல்லாரும் நெனச்சிருப்பீங்க. எந்த யூடியூபர்ஸ் வீடியோ போட்டாலும் அந்த மாரி தான். இப்ப வந்து டக்குன்னு நம்ம ரிவீல் பண்ணிடலாம். இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா டொமேட்டோ? எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா. நம்மளுக்கும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு கதையா தான் இருந்துச்சு. கண்ணப்பா தெரியாதவங்களுக்கு இது ஒரு சாமி கதை தான். உண்ம கதை. உண்ம கதை. அதுல போட்டிருந்துச்சு உண்ம கதை கலந்து இமேஜினேஷன்னு. பட் நம்மளுக்கு பார்க்குறப்ப என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் நெறைய உண்ம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த கதை எப்படி அங்க கொண்டு போயிருந்தாங்கன்னு. படத்துல அப்படிதான் போடுவாங்கல்ல. இந்த கற்பனை கலந்து உண்ம கதை இன்ட்ரஸ்டிங் ஆக்குறதுக்காக நாங்க பண்ணியிருக்கோம்ன்னுட்டு. ஆனா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கண்ணப்பான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சாமி அவங்களோட கதை தான் இத எடுத்திருந்தாங்க. அவங்களோட பக்தி அப்படி சொல்லலாம். ஆமா. அவங்க எப்படி வந்து இதானாங்க, எப்படி பக்தி ஆனாங்க, அந்த மாரி இந்த படத்த எடுத்திருந்தாங்க. ஸோ, அது பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆக்டிங் படி பார்த்தாக்கா, எனக்கு வந்து அவரு இதுக்கு முன்னுக்கு அவர நான் ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாரி கூட எனக்கு ஃபீல் இல்ல, ஞாபகம் இல்ல. ஏன்னா நம்ம நெறைய தெலுங்கு படம் பார்ப்போம். ஆனா, இவர பார்த்த மாரி எனக்கு எந்த ஒரு படமும் ஞாபகம் இல்ல. ஆமா நீ சொன்னது மட்டும் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருந்தோம். ஏன்னு சொன்னாக்கா, அவரு யாருன்னு அப்பதானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் ரொம்ப பெரிய ஆளு. அப்புறம் ஆமா. அவரு பொறப்பு என்னன்னு பார்க்குறப்ப, அவர் செக்ரட்டேரியஸ்ன்னு தெரிஞ்சுச்சு. அப்படின்னு இருக்கிறப்ப, அவரு பயங்கரமா கண்டிப்பா நடிப்பாருன்னு இருக்கிறப்ப, பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு. அவர் ரொம்ப ஆக்டிங் கிளாஸ் அது இதுன்னு போய் நெறைய கத்து வச்சு, சூப்பரா அவரோட இந்த ஜாப் வந்து முடிச்சு குடுத்துருந்தாங்கல்ல. ஆமா. இது வந்து நல்லா நடிச்சிருந்தாரு உண்மையிலே. அவரோட நம்ம சொன்ன மாரி செக்ரட்டரீஸ் நல்லா நடிப்பாங்க. ஸோ, அதனால வந்து அவர் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ யார் யாரு இதுல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த மோகன் பாபு அவரு நல்லா பண்ணியிருந்தாருன்னு நம்மளுக்கு தோணுச்சு. அவரோட படம் நம்ம சிலது பார்த்துருக்கோம் தான். ஸோ, அவரு அதாவது இவரோட அப்பா தான். ஸோ, அவரு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாரி நல்லா பண்ணியிருந்தாருன்னு தோணுச்சு. அப்புறம் நீ என்ன சொல்ல வரேன்னா, கேரக்டர் மேட்ச். இந்த கேரக்டர் இந்த படத்துல உங்களுக்கு குடுத்தது இங்க மேட்ச் ஆகுறாங்க. அந்த விஷயத்துக்கு போயிருக்க. ஆமாமா. சொல்லட்டுமேட்டோ தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து காஜல் அகர்வால் வந்து அவங்க வந்து பார்வதியா பண்ணியிருந்தாங்க. ஸோ, கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல என்ன பொறுத்தவரைக்கும். அதே மாரி அக்ஷய் குமார் சத்தியமா என்னால பார்க்கவே முடியல. சிறப்பா இருக்கு. நம்ம பேசணும்ல டொமேட்டோ. அடுத்தது. அடுத்தது வந்து மோகன்லால் வந்து அது ஒரு ஒரு இதா தான் வந்திருந்தாரு. ஸோ, மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகலன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகேவா தான் இருந்துச்சு. அது ஓகே தான். ஏன்னா நீ சொன்ன அவரும் இன்னொருத்தர் யாரு? பிரபாஸ். ஆமா. அது இவர் ஒரு 2 பேர் அது தான். ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான். பட் ஓகே தான். ஆனா வந்து பிரபாஸ் வந்து ஓகே. பிரபாஸ்க்கு வந்து ஓகேவா தான் இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சா கேட்டா சொல்ல முடியாது. பட் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடிபுருஷ்ல அவரு வந்து அது பண்ணியிருக்கிறப்ப ராமர அவர விட பெட்டரா யாரையாவது போட்டுருக்கலாம்னு தான் ஃபீல் ஆச்சு. ஆனா அவரோட ஆக்டிங் வைஸ் அவரோட அந்த பாடி அந்த இது வச்சிருக்கார்ல, ஃபிட்னஸ் அந்த ஃபிட்னஸ் எல்லாமே, அதுபடி பார்த்தா ரொம்ப மேட்ச் ஆகுறாரு. ஸோ அதனால இந்த படத்துல வந்து அக்ஷய் குமாருக்கு பதிலா பிரபாஸே அந்த இடத்துல போட்டிருந்திருக்கலாம். அக்ஷய் குமார் வந்து கிட்ட கிட்ட காமிக்கிறப்போ சத்தியமா சகிக்கல. ஸோ அதனால தான் போல நீ சொன்னது மட்டும் அவர வந்து கம்மியான சீன்ஸ்ல தான் இந்த படம் ஃபுல்லா வந்திருப்பாரு. மத்தவங்கலாம் கூடியான சீன்ஸ்ல வந்திருப்பாங்க. ஆ சொல்லலாம். ஆனா வந்து அது காட்டாமயே ஒரு இருந்திருக்கலாம்னு ஹைலைட்டா சொல்றேன். இருந்துச்சுல்ல அந்த கேரக்டர், சிவன் கேரக்டர். அப்படி இருக்கிறப்போ, அது காட்டாமன்றத விட அவர் நல்லா நடிப்பாரு. அக்ஷய்குமார் உண்மையிலேயே நல்லா நடிப்பாரு. ஆனா இந்த கேரக்டருக்கு அவர் சூட் ஆவல. ம். ஸோ மேபி வேற யாரையாவது சூஸ் பண்ணி போட்டிருந்திருக்கலாம். ஸோ தெலுங்கு சைட்ல நீங்க போடணும்னு பார்த்தாலும் நெறைய பேர் இருக்காங்க. ஹிந்தி சைட்ல போடணும்னு பார்த்தாலும் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி ஆளுங்கள போட்டுருக்கலாம். ஆனா இவர் வந்து சூட் ஆகல. ஸோ அந்த மாரி நடிச்ச வகையில பார்த்தா எனக்கு இவ்ளோ தான் தோணுச்சு. ஆமா. நம்மள நம்மள என்னது நம்மள இது பண்றீங்கன்னா, இந்த கண்ண பாக்காத வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னுக்கு ஒரு படம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல மட்டும். ஆமா. அது பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல ஒரு படம் இருக்கு. அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த கதை வந்து புக்ல எங்கேயோ அவங்க படிச்சு தெரியுது. சின்ன சின்னதா தான் தெரியும். அப்படி பார்க்குறப்ப ஓகே சின்ன சின்ன தெரிஞ்ச கதை வந்து இந்த படத்துல வச்சிருந்தாங்க. கண்ணப்படம் உண்மை கதை தான் அப்படின்னு புரிஞ்சுச்சு. மார்க் வந்து 10க்கு 10 எவ்வளோ குடுக்கணும்னு கேட்டாக்கா டொமேட்டோ? நான் வந்து படம் கதைக்காகவே 10/10 தான் குடுப்பேன். கதைக்காக மட்டும் தான் குடுக்க முடியும்னால, அதேதான் டொமேட்டோ. ஏன்னா, மத்தெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. தெரியுமான்னு சொல்லணும்னா, இந்த மாரி கேரக்டர்லாம் வேற வேற ஆளுங்கள மாத்திட்டு, இன்னும் நல்லாவே சூஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்லலாம்னு தோணுது டொமேட்டோ. ஆமா. அந்த மாரி தான். அதனால தான். அந்த மத்தபடி கதைக்கு மட்டும் தான் குடுக்க முடியும். மத்தபடி பெருசா எப்படி சொல்றதுன்னு தெரியல. மத்தவங்க மாரியே அது நம்மளுக்கு தெரியுமா சொல்லணும்னா, டைரக்ஷன், மியூசிக் வேற என்னலாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும்ல. ஆமா. அந்த பாட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எ பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம மனசாட்சி பொட்டேட்டோக்கும், டொமேட்டோக்கும் புடிச்ச பாட்டுன்னு பார்த்தாக்கா, இதுல 2 தான் இருந்துச்சு. ஆமா. மத்தெல்லாம் அவ்வளோ நல்லா இல்ல. ஆமா. அந்த 2 முன்னுக்கு ஆரம்பமே அந்த கதை சொல்ற மாரி ஒரு பாட்டு அதுவும். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணப்பா மெயின் கடைசி சாங் பாட்டம். கடைசி பாட்டு. ம். அந்த அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த கடைசி பாட்டு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்ளோ தான் சொல்ல முடியுது. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா. அப்படிதான் இருந்துச்சு படம். சொன்ன மாரியே உங்களுக்கு புடிச்சிருந்தா மனசாட்சி சேனல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி
உங்க மனசாட்சிய காமெண்ட் செக்ஷன்ல மனசாட்சியோட தெரிவிங்க. நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்புறமேட்டும். ஆமா. இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே போன மூவில வந்து நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாரி வந்து நம்மளுக்கு இந்த சீன் ஹைலைட்டா இருந்துச்சுன்னு. அந்த மாரி நம்ம இதில சொல்லணும்னா கண்டிப்பா கிளைமேக்ஸ் சீன் தான். அது வந்து ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது அவர் வந்து கண்ண புடுங்கி வைக்கிற அந்த சீன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பாட்டுக்கு அப்புறம் வர எல்லா சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நீ சொன்னது தான் ஞாபகம் வருது. இங்க வந்து ஷூட்டிங் பண்ண இடம் வந்து இங்க இல்லல்ல. என்னமோ என்னமோ சொன்னீங்க. நியூசிலாண்ட்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. நம்ம படத்துல வர அந்த என்வைரன்மென்ட் ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா நியூசிலாந்து அந்த மாரி இடத்துல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது இன்டர்வியூ பார்க்குறப்ப தெரிய வந்துச்சு. ஆமா நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. பட் ஆளுங்களையும் நல்லா கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். ஆமா, டொமேட்டோ அப்ப இப்போதைக்கு இந்த படம் பத்தி இவ்வளோதான். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான மனசாட்சியோட பேச சீக்கிரமா வரும். பாய் டொமேட்டோ. பாய் பொட்டேட்டோ. முடிச்சுக்கலாம்.